உங்களுடைய விதையினால ரட்சிக்கப்பட்டவர்கள், வாழ்வடை வந்தவர்கள், மன வேதனை வெளியே வந்தவர்கள், நீ கொடுத்த காசுனால தான் என் சுவிசேஷத்தை நான் கேட்டேன், நீ கொடுத்த காசு தான் என்னை வாழ வச்சுன்னு உங்களை வரவேற்பார்கள் இருக்கு. அதான் நீதியின் விளைச்சல். நம்ம கொடுக்கறது இதோட முடியாதுங்க, ஜென்ரேஷனா போகும். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி திருடக்கூடாது, நலமான வேலை செய்து குறைச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. எல்லாம் கவனிங்க. நீ படிக்கிறீங்க அப்படின்னா படிப்பில் கவனம் செலுத்தணும். படிக்காமையே உங்கள் அப்பா அம்மா திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க ஃபீஸ் கட்டுறாங்கன்னா அதுக்கு படிக்கணும், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இல்லையா? படித்து முடிச்சிட்டிங்க, வேலை இல்லாமல் சும்மா இருக்கக்கூடாது. சிலருக்கு வேலை செய்ய மனது இருக்காது. தெசலோனிக்கேயர் சொல்றார் இல்லையா, சில வேலை செய்ய மனதில்லாமல் வீண் அலுவல்காரர்களாக சுற்றி தெரிகிறார்கள். வேலை செய்ய இஷ்டம் கிடையாது. வாழ்நாளுக்கு அப்பா அம்மா போடுவாங்க அப்படின்னா அப்பா அம்மாவை திருடுறீங்கன்னு அர்த்தம். திருடுறீங்கன்னா நீங்கள் மற்றபடி இல்லை, அவங்களையும் திருடிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் அப்பா அம்மாவை திருடுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அடுத்தவன் உங்களுக்கு செய்கிறான்னா திருடுகிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் சொல்லிட்டு வேலைக்கு போ. எதுக்கு வேலைக்கு போனா, விதை உன் கையில் வருவதற்காக வேலைக்கு போனார். வேலை வச்சு சாப்பிட்றதுக்காக போன்னு சொல்லலை. வேலை உனக்கு ஆதாரம் இருக்கணும். நல்ல வேலை இருந்தால் தான் நாளைக்கு நல்ல இடத்துல பொண்ணு கொடுப்பாங்க, அப்போ தான் வாழ்க்கை செட்டில் ஆகுன்னு சொல்லலை. உன் கையில் விதைப்பதற்கு ஒரு விதை வருவதற்காக வேலைக்கு போனார். வேதம் பேசுறதே வேறங்க. வேலையை ஆதாரமாக வைக்காதீங்க, வேலையை என்னை காப்பாற்ற நினைக்காதீங்க. வேலை குறைச்சுள்ளவனுக்கும் தேவனோட ராஜ்யத்தில் நான் விதைப்பதற்கும் ஒரு விதை வருவதற்காக போனார். வேலையில் சாப்பிடக்கூடாதுங்க, விதையில் சாப்பிடணுங்க. கர்த்தர் நம்ம வேலையில் பெருக்கத்தை கொடுக்க விரும்பல, விதையில் பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். 10,000ன்னா 10,000 விதைகள் கையில் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் எப்பவுமே பெருக்கத்தை விதையின் அடிப்பில் தாங்க கொடுக்குறாருங்க. நான் சொன்னது புரியுதா? ஒரு மக்காச்சோளம் விதைக்கிறோம், ஒரு மக்காச்சோளம் விதைச்சோம்னா ஒரே ஒரு இது வராது, ஒன்றே ஒன்று. எவ்வளோ வருது? அதான் பெருக்கம். எந்த ஒரு விவசாயியும் விதையை லாஸ்ன்னு பார்க்க மாட்டான். ஒவ்வொரு விவசாயியும் விதையை ஆதாயம் பார்ப்பான். கர்த்தர் எதுக்கு வேலைக்கு சொல்றாருன்னா, வேலை வச்சு சாப்பிடல, வேலை உனக்கு விதைக்கிறதுக்கு ஒரு விதை வேணும் உனக்கு, அதுக்காக வேலைக்கு போ. அந்த வேலை, அது விதை உனக்கு பெருக்கம் உண்டாகும், உனக்கு லாஸ் ஆகவே ஆகாது. இதுதான் தேவனுடைய மெத்தடுங்க. உலக மெத்தடுக்குள்ள போயிடாதீங்க. 2:9 விதைக்கிறவனுக்கு விதையும், பதுக்கிறவனுக்கு விதையும் சொல்லல. விதைக்கிறவனுக்கு விதை யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தர் வேலையை எது கொடுக்குறார்? விதை நமக்கு வருவதற்கான வேலையை கொடுக்குறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை விதையை. கர்த்தர் எப்பவும் எதை பெருக பண்ணுகிறார்னா, வேலையை பெருக பண்ண, விதையை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். கர்த்தர் விதை கொடுக்கிறது நோக்கமே விதைப்பதற்காக தான். அந்த விதையை ஆசீர்வதிக்கிறார், அந்த விதையை பெருக பண்ணுகிறார், அந்த விதையில் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார், நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கையில் காசு இருக்க தப்பு இல்லை, நிறைவாக இருக்கிறது தப்பு இல்லை, பரிபூர்ணமாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எதுக்காக கொடுத்தாருன்னு பார்க்கணும். சில மக்களுக்கு கொஞ்சமாக ஒரு 1000 ரூபா சம்பளம், 100 ரூபா கொடுக்குறது உங்களுக்கு பெருசாக தெரியாது. 1000 ரூபா சம்பளையா 100 ரூபா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹம்பலாக கொடுப்பாங்க. இப்போ 5 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன், மாதம் சம்பளம் 5 lakhs, 50,000 கொடுக்கும்போது கொஞ்சம் அடி இடிக்கும். 50,000மா? எதுக்கு 50,000 கொடுத்துக்கிட்டு? கர்த்தர்னா ஒரு 5,500 கொடுத்தா வேணான்னா சொல்ல போகிறாரு? வேணான்னு சொல்ல மாட்டார். உங்களுக்கு இருதயத்தை பார்ப்பார், பணம் ஆசை பிடிச்சுன்னு பார்ப்பார்.
என்னை குறித்து உனக்கு ஆசை கிடையாது, என்னுடைய நோக்கத்தை குறித்த ஆசையும் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த சத்தியம் வெளியே போகணுன்னு ஆசை கிடையாது. அப்படி தான் பார்ப்பார். உங்களை வெறுத்து தள்ள மாட்டார், இருதயம் பிரியப்படாது. கர்த்தர் நம்மை அழைச்சது சும்மா நான் எனது இந்த வாழ்க்கையை கழிச்சு பரலம் போகிறதுக்கு இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு. அதான் நீங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கலாங்க. பேங்க்கில் போட்டு எவ்வளோ வட்டி கொடுக்குறான்? மூத்த குடிமனுக்கும் 9%. மூத்தவனுக்கே 7.5 தான். வயசான ஆளுக்கே 7.5 தான். நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைங்க, அதனுடைய வட்டி விகிதமே வேத. இங்கே மட்டும் இல்லைங்க, லூக்கா 16 சொல்கிறாரு, நீங்கள் மாளும்போது, இந்த வாழ்க்கையை முடிச்சும்போது நித்திய வீட்டில் உங்களை வரவேற்பார்கள் இருக்கு. ரோதகன் டிரான்ஸ்லேஷன் சொல்லும் பொழுது நித்திய வீட்டில் உங்களை வரவேற்பதற்கு ஆட்கள் உண்டாகும்படி விதைங்கிறார். உங்களுடைய சுவிசேஷம், உங்களுடைய விதையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், வாழ்வடை வந்தவர்கள், குழப்பத்திலிருந்து வெளியே வந்தவர்கள், குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்தவர்கள், மன வேதனை வெளியே வந்தவர்கள். நீங்கள் கொடுத்த காசுனால தான் என் சுவிசேஷத்தை நான் கேட்டேன், நீங்கள் கொடுத்த காசு தான் என்னை வாழ வச்சுன்னு உங்களை வரவேற்பார்கள் இருக்கு. அதான் நீதியின் விளைச்சல். நம்ம கொடுக்கறது இதோட முடியாதுங்க, ஜென்ரேஷனாக போகும். நம்முடைய மைண்ட் செட்டு மாறணும். எண்ணம் முழுதும் ராஜ்யத்தோட நினைவு வாழுங்க. கர்த்தர் உங்களே ஒரு கோரேஷா சூஸ் பண்ணுவார். செல்வங்களை உடைச்சு கையில் கொடுப்பார். அதை விரும்புங்க. ஒரு ராஜா மாதிரி வாழன்னு நினைங்க.